السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 83. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 83ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீன் 83ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது ஒரு அடியான் உது செய்தால் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு அடியான் உது செய்யறான். எப்படின்னு சொன்னா, அவன் உது செய்யும் போது முதலாவதாக அவனுடைய முகத்தை அவன் கழுகும் போது அவன் கண்ணால் என்னென்ன பாவங்களை செஞ்சிருந்தானோ அந்த அனைத்து பாவங்களும் அந்த முகத்தை கழுவுவதன் மூலமாக அந்த தண்ணீரோடு அவன் கழுவிய அந்த தண்ணீரோடு அவனுடைய பாவங்களும் போய்விடக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தபடியாக அவன் தன்னுடைய கைகளை கழுவுறான். அவன் கைகளை கழுவுவதன் மூலமாக அவன் கையால் எந்தெந்த தவறுகளை செய்தானோ, எந்தெந்த பாவங்களை செஞ்சானோ அந்த அனைத்து பாவங்களும் அவன் தன்னுடைய கையை கழுவுவதன் மூலமாக அந்த தண்ணீரோடு போய்விடக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொன்னார்கள். மூன்றாவதாக அவன் தன்னுடைய கால்களை அவன் கழுவுகிறான். அப்ப அவன் கால்களை அவன் கழுவும் போது அவன் காலால் என்னென்ன பாவங்களை செய்தானோ, என்னென்ன பாவமான காரியங்களுக்கு அந்த கால் ஒத்துழைத்ததோ அந்த அனைத்து காரியங்களையும் அவன் அந்த காலை கழுவுவதோடு அந்த தண்ணீரோடு அது போய்விடக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இறுதியாக அவன் உது செய்ததின் மூலமாக அவன் பாவங்களை எல்லாம் விட்டு பரிசுத்தமானவனாக அவன் வெளியேறுகிறான். உது செஞ்சுட்டு ஒருத்தன் வந்து நிக்கிறான்னு சொன்னா எல்லா பாவங்களும் கழிந்து அவன் பரிசுத்தமானவனாக நல்ல ஒரு ஆளாக அவன் வந்து நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி அந்த உது என்ற ஒரு செயல் அவனை உண்டாக்குகின்றது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து தருவார்கள். அப்போ இதன் காரணமாக தான் ஒரு அடியான் உது செய்தால் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். இன்னும் இதற்கான தர்ஜுமாவையும் இதற்கான கூடுதல் விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ ஹதீஸை வாசிக்கும் பொழுது நாம் தொடர்படியாக நாம் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2வது ஹதீஸாக பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டு இருந்தால் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐவேளை தொழுகைகள் மற்றும் ஒரு ஜும்மா முதல் மறு ஜும்மா வரை
மற்றும் மூன்றாவதாக ஒரு ரமலான் முதல் மறு ரமலான் வரை இந்த சமயத்திலலாம் அவ அமல்களை செஞ்சிருந்தா அது பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டு இருந்தால் அப்ப அவன் பெரும்பாவம் எதுவும் அவன் செய்யல அப்படின்னு சொன்னா அவனுடைய எல்லா பாவங்களும் அவனை விட்டு நீக்கப்படக்கூடியதாக இருக்கு. அந்த பாவங்கள் எல்லாமே அந்த அந்த பாவங்களை அழித்து விடக்கூடியதாக அது இருக்கின்றது. அவர்களுக்கிடையே உள்ள சிறு பாவங்களை அவை அழித்து விடக்கூடியதாக அது இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ பெரும்பாவம்னு அழிக்கப்படாது, பெரும்பாவத்தை அவன் தவிர்க்கப்பட்டு இருந்தால். இப்ப பெரும்பாவெல்லாம் அவன் செய்யாம இருந்தான்னு சொன்னா அவனுடைய எல்லா பாவமும் அழிக்கப்படும். அப்ப பெரும்பாவத்தை கழிச்சு பார்த்தா இருக்கிறது சிறுபாவம் தானே. அப்ப அந்த சிறுபாவங்கள் சின்ன பாவங்கள் எல்லாம் அவனை விட்டு அழியக்கூடியதாக நீக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருவார்கள். இந்த செய்தியின் காரணமாக தான் பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டு இருந்தால் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 129வது ஹதீஸாக இது இருக்கு. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 129வது ஹதீஸாக இருக்கு என்பதை சொல்றாங்க. அஸ்ஸாலிஸ அஷர, இந்த ஹதீஸு 13வது ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸில் இந்த ஹதீஸு 13வது ஹதீஸாக இருக்கு என்பதை இங்கே சொல்றாங்க. அன்ஹு, அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது. இந்த ஹூடைய லமீரும் இதற்கு முன்னாள் ஹதீஸை அறிவிப்பாளரான அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது. இப்போ அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தவல்லா அல் அப்துல் முஸ்லிமு அவில் முஃமினு, முஸ்லிமான அல்லது முஃமினான ஒரு அடியான் உது செய்தால், அப்போ ராவிக்கு ஷக்கு, முஸ்லிம்னு சொன்னாங்களா இல்ல முஃமின்னு சொன்னாங்களான்னு ஷக்குன்னு காரணமாக தான் இங்க ரெண்டத்தையும் அறிவிப்பாளர் போட்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஃபகஸல வஜ்ஹஹு, உது செய்கிற பொழுது அவனுடைய முகத்தை அவன் கழுகினாள். ஹரஜ மின் வஜிஹி, அவனுடைய முகத்தில் இருந்து வெளியாகும் குல்லு ஹதியத்தின், அனைத்து பாவங்களும் வெளியாகிவிட்டது. நலர இலைஹா பிஐனிஹி, அவனுடைய கண் கொண்டு அந்த பாவத்தின் பக்கம் அவன் பார்த்திருப்பானே அப்படிப்பட்ட பாவங்கள். அப்போ கண்ணை கொண்டு ஹராமான காரியங்கள், ஹராமான பார்வைகள், அது போன்ற பாவமான விஷயத்தெல்லாம் அவன் பார்த்தானா இல்லையா, அந்த கண் கொண்டு செய்த அந்த பாவங்கள் எல்லாம் அவனுடைய முகத்திலிருந்து வெளியாகிவிட்டது. மால் மாஇ, தண்ணியோடு, அவன் உது செய்த அந்த தண்ணியோடு அது வெளியாகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அடியானு, ஒரு முஸ்லீமான ஒரு முஃமினான ஒரு அடியான் அவன் முகத்தை அவன் கழுவும் போது அவன் கண்ணால செஞ்ச எல்லா பாவமும் அவனுடைய முகம் கழுவும் போதே அந்த தண்ணி கீழே போகுமா இல்லையா, அந்த தண்ணியோடு அவனுடைய பாவங்களும் போய்விடக்கூடியதாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவு அல்லது மஅ ஆகிரி கத்ரில் மாஇ, அந்த தண்ணியின் கடைசி சொட்டோடு, அப்போ அந்த தண்ணி இந்த முகத்திலிருந்து சொட்டக்கூடிய தண்ணிகள் நிறைய சொட்டாக சொட்டுமா இல்லையா, அந்த சொட்டக்கூடிய கடைசி சொட்டு வருமா இல்லையா, அந்த கடைசி சொட்டோடு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க, ஃபைதா வஸல யதைஹி, அவனுடைய இரு கரங்களை அவன் கழுவினால்,
ஹரஜ மின் யதைஹி, அவனுடைய இரு கரத்தில் இருந்து வெளியாகும் குல்லு ஹதீஅத்தின், ஒவ்வொரு பாவங்களும், எல்லா பாவங்களும் வெளியாகிவிட்டது. காண, அது ஆகியிருந்தது. பதஷத்ஹா யதாஹு, அவனுடைய கையாகிறது, அவனுடைய இரு கரங்கள் ஆகிறது அந்த பாவத்தை பிடித்ததாக ஆகியிருக்கும். அப்போ அவனுடைய கையாகிறது இந்த காணவுடைய இஸ்மாக இருக்கு. அந்த கையாகிறது அந்த பாவத்தை பிடித்ததாக ஆகியிருக்கும். அப்போ அந்த கை கொண்டு அவன் என்னென்ன பாவத்தை எல்லாம் செஞ்சிருப்பானோ, ஹராமான காரியங்கள், பாவமான காரியங்களை அவன் கை கொண்டு, தன்னுடைய இரு கைகளை கொண்டு என்னென்ன செயல் செஞ்சானோ அந்த அனைத்து பாவங்களும் வெளியேறிவிடும். மால் மாஇ, தண்ணியோடு வெளியேறிவிடும். அவன் உது செய்த அந்த தண்ணீரோடு அது வெளியேறக்கூடியதாக அது இருக்கும் என்பதை சொல்றாங்க. அவு மா ஆஹிரி கத்துரில் மாஇ, மேல சொல்லப்பட்டமா அதே மாதிரி விஷயம்தான். அல்லது அந்த தண்ணியின் கடைசி சொட்டோடு அது வெளியேறக்கூடியதாக இருக்கு. இப்போ அந்த கையிலிருந்து சொட்டக்கூடிய அந்த தண்ணீர்கள் எத்தனை சொட்டுக்களாக இருந்தாலும் அதனுடைய கடைசி சொட்டோட அதனுடைய எல்லா பாவமும் அது கழியக்கூடியதாக, போகக்கூடியதாக, நீங்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இதன் மூலம் சொல்ல வராங்க. அடுத்தபடியாக சொல்றாங்க, ஃபைதா வஸல ரிஜ்லைஹி, அவனுடைய இரு கால்களை அவன் கழுவினால், ஃபரஜத் குல்லு ஹதீஅத்தின், அனைத்து பாவங்களும் வெளியாகும். மஷத்தஹா ரிஜ்லாஹு, அவனுடைய கால்கள் அந்த பாவத்தின் பால், அந்த பாவத்தை நடந்து செய்திருக்கும். அப்போ அவன் எங்கெங்கெல்லாம் தன் கால் கொண்டு ஹராமான காரியங்களான விஷயங்களுக்கு நடந்து சென்றானோ, தவறான காரியங்களுக்கு அவன் நடந்து சென்றானோ, பாவமான காரியங்கள்ல அவன் நடந்து சென்றானோ, அந்த எல்லா பாவமும் மால் மாஇ, தண்ணீரோடு ஹரஜத், அது வெளியேறிவிடக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ அவன் கால் கொண்டு எல்லா செஞ்ச பாவமும் அவனை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். அவ் அல்லது மாஇ, தண்ணீரின் அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டோடு அது போகக்கூடியதாக அது இருக்கும் என்பதை இங்க சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்களா, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், ஒருத்தவன் உது செய்யறது மூலமாக அவனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது. நன்மை மட்டும் கிடையாது, அவனுடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படுது. முகத்தை கழுவும் போது கண்ணால் செஞ்ச பாவம் போகுது. இப்போ கண்ணையும் கழுவுறானா இல்லையா, முகம் கழுவும் போது, அதைத்தான் சொல்றாங்க. இப்ப கண்ணால் செஞ்ச எல்லா பாவமும் கழியக்கூடியதாக இருக்கு. அவன் தன்னுடைய கரங்களை அவன் கழுகும் பொழுது அவன் கரங்களிலால் செய்த எல்லா பாவமும், அவன் கையால செஞ்ச எல்லா பாவமும் அவனை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தபடியாக அவனுடைய கால்களை கொண்டு என்னெல்லாம் பாவம் செஞ்சிருப்பானோ அந்த பாவங்கள் தன்னுடைய காலை அவனுக்கு கழுவுவதன் மூலமாக அந்த காலை விட்டும் அது நீங்கக்கூடியதாக அந்த பாவம் என்பது இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஹத்தா, இறுதியாக, யஹுருஜ, யஹுருஜன் போட்டிருக்காங்க, இது தவறானது. யஹுருஜு, இங்க லம்மு வரும், இங்க நுஸ்ஹா பல்ல பிரிண்டிங் மிஸ்டேக். ஹத்தா, இறுதியில், யஹுருஜு, அவன் வெளியேறுவான். நகையம் மின துனூபி, பாவங்களில் இருந்து பரிசுத்தமானவனாக, நீக்கப்பட்டவனாக அவன் வெளியேறக்கூடியவனா இருப்பான். காலியானவன், நகையினான்னு சொன்னா காலின்னு எழுதுறாங்க, காலி, அது போல பரிசுத்தம், இது போன்ற அர்த்தங்களை நம்ம கொடுக்கலாம். அப்போ எல்லா பாவத்திலிருந்தும் அவன் காலியாகி எல்லா பாவமும் கழிந்து ஒரு பரிசுத்தமானவனாக, ஒரு பாவம் செய்யாத ஒரு சுத்தமானவனாக அவன் ஆகிறான் என்ற ஒரு விஷயத்தை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செஞ்சு தராங்க. இப்போ உது செய்யறங்கிற ஒரு சாதாரணமான விஷயம் தானே. இந்த உது செய்யறன்ற இந்த சாதாரணமான விஷயத்துல எவ்வளவு நன்மைகளும் எவ்வளவு பலாபலனும் இருக்குன்னு இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கி கொள்ளக்கூடும். அப்போ ஒரு விஷயத்தை விளங்கணும், இந்த ஹதீஸ்ல இடையில இங்க அவு என்பதாக நிறைய இடத்துல நமக்கு வந்திருக்கும். அப்போ இது எதற்காக இந்த ஹதீஸ்ல போட்டாங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி, அறிவிப்பாளருக்கு ஷக்கு, சந்தேகத்தின் காரணமாக தான் இதை போட்டாங்க. இந்த வார்த்தையை சொன்னாங்களா இல்ல வேற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்ற அந்த சந்தேகத்தின் காரணமாக, அந்த பேணுதலின் காரணமாக இந்த இரண்டு வார்த்தைகளையும் நமக்கு போட்டு அவு என்பதாக அல்லது என்பதாக போட்டு நமக்கு பிரிச்சு தந்திருக்கின்றார்கள்.
ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸினை இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இங்கு ஒரு விஷயத்தையே நமக்கு கத்து தராங்க. சாதாரணமாக உது செய்கிறோம் நம்ம. அந்த உதுவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த உதுவின் மூலமாக என்னென்ன அந்தஸ்துகள் கொடுக்கப்படுது, அந்த உதுவின் மூலமாக என்னென்ன பலாபலன்கள் அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு நிகழ்கிறது என்பதை எல்லாம் அல்லாஹ் அந்த சுப்ஹான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. அப்போ உன் கண் செஞ்ச பாவம், உன் கால் செஞ்ச பாவம், உன் கை செஞ்ச பாவம், ஏன் நீ செஞ்ச எல்லா பாவமும் கழிந்து அந்த உதுவின் மூலமாக நீ சுத்தமானவனாக நீ வெளியே வரன்னு சொன்னாங்க. அப்போ இந்த சாதாரணமான இந்த உது என்ற ஒரு காரியத்துல எந்த அளவிற்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நன்மையை நாம் அடைவதற்கான, அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை அடைவதற்கான, நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுவதற்கான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு அந்த உதுவுல எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து தராங்க. இப்படியெல்லாம் இருக்குப்பா, இதன் மூலமாகவும் நீ நன்மைகளை சேகரித்து கொள்ளலாம். இந்த ஒரு சாதாரணமான காரியத்தின் மூலமாக உன்னுடைய பாவங்களை நீ போக்கிக் கொள்ளலாம். அதனால் இதில் நீ ஈடுபட்டுக்கொள், இதில் நீ முழுமையாக உன்னை ஈடுபடுத்திக் கொள் என்ற ஒரு புது வழிய, நன்மையை அடையக்கூடிய ஒரு புது வழியை கற்றுத்தந்தாங்க இல்லையா? அந்த கற்றுத்தந்ததன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதனால்தான் இந்த ஹதீஸு இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி, ஒரு அடியான் உது செய்தால் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த 129வது ஹதீஸு நாம் நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த 130வது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம். அப்போ ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 130வது ஹதீஸாக இது இருக்குன்னு சொல்றாங்க. அர்ராபிஉ அஷர, இங்க ராபிஇ அஷர என்பதாக போட்டிருக்காங்க. இது தவறான விஷயமாக இருக்கின்றது. இது நுஸ்ஹா பல, ராபிஉ அஷர என்பதுதான் சரியானதாக இருக்கும். அப்போ இங்க ராபிஇ அஷர என்பதாக போட்டிருக்காங்க. இது தவறானது. இது நுஸ்ஹா பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ராபிஅ அஷர என்பதுதான் சரியானதாக இருக்கும். அப்போ ராபிஅ அஷர 14வது ஹதீஸ், இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த வரிசையின் பிரகாரம் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 14வது ஹதீஸாக இருக்கு என்பதை நமக்கு சொல்லி தராங்க. அன்ஹு, இந்த ஹூடைய லமீரும் இதற்கு முன்னதான இருக்கக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஹதீஸ் இதுக்கு முன்னால் உள்ள ஹதீஸ் எல்லாத்தையும் என்னுடைய அறிவிப்பாளர் யாரு? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நீங்க கொஞ்சம் விளங்கிக்கங்க. அப்போ அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அவங்க அறிவிக்கிறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, ஐவேளை தொழுகை என்பது, 5 தொழுகை என்பது. அப்ப ஐவேளை தொழுகிறோமா இல்லையா? ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, அந்த 5 வேளை தொழுகையாகிறது. வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி, இன்னும் ஒரு ஜும்ஆ ஆகிறது. இலல் ஜும்அத்தி, ஒரு ஜும்மாவில இருந்து இன்னொரு ஜும்மா வரை இருக்கக்கூடிய அந்த நேரம். ரமலானு இலா ரமலான, ஒரு ரமலான்ல இருந்து இன்னொரு ரமலானின் பக்கம் அதற்கு இடையிலான காரியமாகிறது. முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன, அவைகளுக்கு மத்தியில் இருக்கும் ஒன்று
ஒன்றை போக்கக்கூடியதாக இருக்கு, அதை நீக்கக்கூடியதாக இருக்கு என்பதாக அர்த்தம் கொடுத்தாலும் பொருத்தமானதாக இருக்கும். அந்த மத்தியில் இருக்கும் ஒன்றுனா என்ன, அதற்கான மத்தியில என்னென்ன பாவம் அவன் செஞ்சானோ, அவனுடைய பாவங்கள் என்னெல்லாம் இருக்குமோ அந்த பாவங்கள் எல்லாம் அது போக்கக்கூடியதாக அது இருக்கின்றது, அழிக்கக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. எப்படி இருந்தா, இதஜ்துனிபத் அல் கபாயிரு, இதஜ்துனிபத்தில் கபாயிரு, பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டு இருந்தால் என்பதாக சொல்றாங்க. அப்போ பெரும்பாவத்தெல்லாம் ஒருத்தவன் தவிர்த்து இருக்கிறான், அந்த பெரும்பாவெல்லாம் மன்னிக்கப்படாது. இந்த 5 தொழுக, ஐவேளை தொழுக, இந்த ஜும்மா அல்லது ஒரு ஜும்மாவுக்கு இடையில, ரமலான்ல இருந்து இன்னொரு ரமலானுக்கு இடையில உள்ள எல்லா பாவமும் கஃபிராத்துன், அது நீங்கக்கூடியதாக இருக்கு, அழிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவன் செஞ்ச சிறு பாவம் தான். இதஜ் துணிபத்தில் கபாயிரு, பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டு இருந்தால்தான். அவன் பெரும்பாவத்தை விட்டு தவிர்க்கப்பட்டுட்டான், அவன் பெரும்பாவெல்லாம் எதுவுமே அந்த இடையில அவன் செய்யல அப்படின்னு சொன்னா அவனுடைய எல்லா பாவமும் அவனுக்கு மன்னித்து தரப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அவன் பெரும்பாவம் செய்யாம அவன் தவிர்த்து நடந்தா போதும், அவன் சின்ன பாவம், அவன் செய்த அந்த சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் இதன் மூலமாக அது மன்னிக்கப்படக்கூடியதாக அது இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதன் மூலமாக கற்றுத்தராங்க. ஒரு விஷயத்தை விளங்கணும், இந்த ஸலவாத்துல் ஹம்ஸு, ஜுமாத்து ஜும்மாலான்னு சொல்றதுக்கான இதற்கெல்லாம் அவன் கலந்து கொண்டு இருக்கணும். அப்ப 5 வேளை அவன் தொழுது இருக்கணும். ஒரு ஜும்மாவிலேருந்து இன்னொரு ஜும்மா, அப்போ எல்லா ஜும்மாவும் தொழுது இருக்கணும். ஒரு ரமலான்லேருந்து இன்னொரு ரமலான், அப்போ அந்த ரமலான்லையும் அவன் நோன்பு வச்சிருக்கணும், இந்த ரமலானையும் நோன்பு வச்சிருக்கணும். அதற்கான காரியங்கள் எல்லாத்தையும், கடமைகள் எல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கணும். அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. அந்த காரியத்தெல்லாம் அவன் நிறைவேற்றி இருந்தான்னு சொன்னா அதற்கு இடையிலான அவன் என்னெல்லாம் பாவம் செஞ்சிருப்பானோ, இந்தந்த இபாதத்துக்கு இடையில என்னெல்லாம் பாவம் செஞ்சிருப்பானோ, சிறிய சிறிய பாவங்கள், அந்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வராங்க. அப்போ ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸானது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. முதலாவதாக ஒரு 5 வேளை தொழுக, ரெண்டாவதாக எல்லா ஜும்மாக்களும், ஒரு ஜும்மாலேருந்து இன்னொரு ஜும்மா நீ தொழுகிற, மூணாவது விஷயம் ஒரு ரமலான்லேருந்து இன்னொரு ரமலான் போறதுக்கான இடையில இருக்கக்கூடிய அந்த விஷயம். இதெல்லாம், இந்த 3 விஷயங்களை கொண்டு உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ பாவம் மட்டும் தான் மன்னிக்கப்படுமா, நன்மைகள் எதுவும் அவனுக்கு கொடுக்கப்படாதான் கேட்டா, பாவம் மன்னிக்கப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நன்மைகள் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப பாவமான காரியத்தெல்லாம் நீங்கிட்டாலே ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனசுக்கு வந்துடும். இப்ப மனசு பரிசுத்தமாயிருமா இல்லையா? அந்த பாவமான காரியம் நீங்கிட்டா அல்லாஹருடைய இந்த இபாதத்துல, அல்லாஹவை வழிபடும் விஷயத்துல அவன் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவனாக அவன் ஆவான். அவன் அதிகமாக கவனம் செலுத்தி அல்லாஹுடைய அந்த நன்மைகளை அவன் பெறக்கூடும், அவன் பெறக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் என்ற ஒரு கருத்தையும் உள்ளடக்கும் விதமாக தான் இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸில் உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையப்படக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடியதாக இந்த ஹதீஸு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டு இருந்தால் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த 130வது ஹதீஸையும் நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 129வது ஹதீஸையும் இந்த 130வது ஹதீஸு, இந்த 2 ஹதீஸையும் நாம் வாசிச்சு தர்ஜிமா வச்சு இதற்கான விளக்கத்தையும் நாம் முழுமையாக நாம் பார்த்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 131வது ஹதீஸை பற்றிய விளக்கங்களையும் இதனுடைய தர்ஜிமாக்களையும் பற்றி குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.